ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், இது கேதுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25. 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ 25 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதனால் எந்தவித தொந்தரவும் கிடையாது இந்த மாதத்தில் கிரக நிலவரங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதாவது செவ்வாய் சேர்க்கை அப்படின்னாக்கா அரசாங்க ரீதியாக ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தாலோ, படிப்பு சார்ந்து நீங்கள் மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்தால் கூட அந்த படிப்புக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது படிக்கக்கூடிய நபர்களுக்கு. இப்போ வேலை வாய்ப்பு தேடுறீங்கனாக்கா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை, குரு மங்கள யோகம் மிக சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதில் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிரும். இந்த டைமில் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிரும். இப்போ வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இந்த நேரங்களில் ஒரு பிஸ்னஸில் இருந்தால் கூட சரி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துரும். கூலி தொழிலாளர் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வருமானம் இந்த நேரங்களில் உண்டு. 25 வயசுக்கு மேலே 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. இப்போ சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ 25 வயசுக்கு மேலே திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு உண்டான பதில் இருக்கு இல்லையா, எதிர்பார்த்த பதிலெலாம் இந்த நேரங்களில் சிறப்பாக வரும். இதில் சிறப்பாக பார்க்க வேண்டியது இந்த மாதத்தில் 2ஆம் இடத்துல குரு செவ்வாய். திருமணத்துக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த 2 கிரகம் தான். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இதே லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா இந்த நேரங்களில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ராசிப்படி பார்த்தோமானால் 2ஆம் இடத்துல குரு. இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போதே குடும்ப பொருளாதார வளர்ச்சியை இந்த நேரங்களில் கொடுத்துரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை ரொம்ப நெருக்கடியெல்லாம் இருக்கு இல்லையா, குடும்பம் சார்ந்த நெருக்கடிகள், அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இந்த குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு. சனி பகவானை பற்றி இந்த இடத்துல நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி வக்கர காலங்களில் இருக்கிறதுனால மிக சிறப்பான யோகம் சொல்லலாம். பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்கர கிரகம், அதாவது சனீஸ்வர பகவான், அவரே லாபஸ்தானாதிபதி, அந்த இடத்துல வக்கரமாகிறதுனால கொஞ்சம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் உண்டு. இந்த நேரங்களில் கேட்ட பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அது மட்டும்தான். இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது பொதுவாகவே வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பதில் இந்த மாதத்தில் வரும். உங்களுக்கு சிறப்பான பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 31 வயசுக்கு மேலே 41 வயசு வரைக்கும் சந்திர தசை. இப்போ சந்திர தசை அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. இது ராசிலே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லக்னமாக இருந்தால் இந்த லக்னத்திலே இருந்து தசை பண்ணுற மாதிரி இந்த தசா காலங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான செய்தி வரும். கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் இந்த நேரங்களில் இருக்காது. சுகஸ்தானாதிபதி தசையில் இப்போ வண்டி வாகனம் மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. வண்டி வாகனத்து மூலிமா நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கிடைக்கும். பழைய வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ண நினச்சிருப்பீங்க, நிறைய செலவுகள் உண்டு. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர்
2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறார், கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவம், ட்ரீட்மெண்ட்டு அதுமாரி எடுக்கிற மாதிரி ஒரு இது வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கல, இந்த டைமில் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் குருமங்கல யோகத்தை நல்லா சிறப்பாக கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், வக்ரம் பெற்ற சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். இந்த நேரங்களில் வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தாலும் சரி, சுயதொழில் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது. இப்போ கிரக நிலவரங்கள் பொதுவாகவே மேஷராசிக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். 4ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் 3 கிரகங்களும் சிறப்பான இடத்துல இருக்குது. அதனால் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புத பகவான் சிம்ம ராசிக்கு போனால் கூட நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சியான பிறகு கூட நல்ல ஒரு மாற்றம். அதாவது பொதுவாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் இப்போ செவ்வாய் தசையில் இருப்பீங்க. இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பொருளாதார வரவு இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குருமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி இந்த நேரங்களில் உண்டு. இப்போ சனீஸ்வர பகவான் வக்கர காலத்தில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். திருமணம் ரீதியாக பசங்களுக்கு ஏதாவது திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, இந்த நேரங்களில் கூடி வராமல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல ஒரு வார்த்தைகள் இந்த டைமில் வரும், பாசிட்டிவான பதில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கடன் கேட்டிருந்தாலும் கடன் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நிறைய உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா உதவிகள் கிடைக்கும். கொடுத்த பணம் வராமல் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த நேரங்களில் வரும். 48 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராகு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, ஆனால் சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய வரும். அது கடன் பிரச்சனைகள், இல்லைனா நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். வக்கரம் பெற்ற சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ஏறும்போது ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக கொடுக்கும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராகு தசை இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ராசிக்கு விரயத்தில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் தான் உண்டா தவிர வருமானங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது. இது மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். விரையாதிபதியோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ராசிக்கு தான் நல்லா இருக்க தவிர வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு குரு பகவான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. இதனால் ஒரு சிலருக்கு நிறைய செலவினங்களை கொடுக்கும். அதாவது சுப செலவுகளாக இருக்கலாம், இல்லை பொருள் செலவு, வீண் செலவுகள், ஏதோ ஒரு வகையில் செலவுகளை இந்த மாதத்தில் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். 66 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலம் சொல்லலாம். நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். அதுவும் இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், இந்த வயது காலத்தில் கூட நிறைய பேர் பிரச்சனையில் இருப்பாங்க. குடும்பஸ்தானத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும். பசங்க வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் அதெல்லாம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் இந்த நேரங்களில் வரலாம். பொருள் ஈட்டுதல் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நிறைய பொருள் சேரும், நிறைய பண வரவுகள் உண்டு. பேங்க் சேவிங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு அவர் அவயோகராக வந்தால் கூட இந்த ஆடி மாதத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மங்கள யோகம் மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். எந்த விதத்திலையும் குரு பகவான் தசை கெடுக்காது. 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசை. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 82 வயசுக்கு மேலே சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்கரம் பெற்ற சனி ஆடி மாதத்தில் சின்ன உடல்நிலை செலவுகள், மருத்துவம் சார்ந்து ஒரு சில செலவுகளை வைக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரங்களில். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தூக்கம் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண இந்த காலகட்டங்களில் பெருசாக கவலைப்படுறதை விட்டுடணும். ஏன்னா சனி வக்கர காலங்கள் இந்த ஆடி மாதத்தில் இந்த வயது காலத்தில் வர சனி தசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி.